2004 வருஷத்துல మే నెలలో ఒక ఆదివారం చర్చి ముగించుకొని ఇంటికి రావాలని అనుకున్న సమయంలో మే மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிற நேரத்துல వాళ్ళు మా మాటు కాసి ఉన్నారని తెలియపరచడం జరిగింది. அவங்க ஒளிந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டுச்சு. 19వ తారీఖు ఆదివారం ఆయన ఆరాధన ముగించుకొని ఇంకా ఇంటికి వద్దామని రోడ్డు మీదకి వచ్చినప్పుడు 2004 மே 19ஆம் தேதி அவர் ஆராதனை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது దగ్గరగా ఇద్దరు 25 ఇయర్స్ ఏజ్ లో ఉన్న వాళ్ళు వచ్చి ఆయన షూట్ చేయడం జరిగింది. 25 ஏஜ் இருக்கக்கூடிய வாலிப பசங்க 2 பேர் வந்து என்னுடைய கணவரை சுட்டுட்டாங்க. ఒక బుల్లెట్ తలలో నుంచి ఒక బుల్లెట్ హార్ట్ లో నుంచి వెళ్ళటం జరిగింది. ஒரு புல்லட் வந்து தலையில பாய்ஞ்சது, இன்னொரு புல்லட் வந்து இருதயத்துல பாய்ஞ்சது. ఆ సమయంలో స్పాట్ లోనే ఆయన మరణించడం జరిగింది. அந்த நேரத்துல ஸ்பாட்லயே அவர் அங்கேயே விழுந்து இறந்து போயிட்டார். అయితే అంతకు ముందుగానే ఆయన దేవుని యొక్క రాజ్యానికి చేరాలని ఎలాగ నాకు మరణం సంభవిస్తుందని ఆయన ఎక్కువగా ప్రార్థనలో ఉంటూ దేవుని రాజ్యానికి సిద్ధపడి ఆయన దేవుని రాజ్యానికి వెళ్ళి ఉన్నారు. எப்படி எனக்கு மரணம்ன்றது சம்பவிக்க போகுதுன்னு முன்னே அறிந்து ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்குரிய ஆயத்தத்துக்குரிய ஜபங்களையே தான் எப்ப பார்த்தாலும் செய்து கொண்டே இருப்பாரு எங்க வீட்டுக்கார். உங்களுடைய கணவரை சுட்டு கொண்ட நபரை நீங்க மன்னிக்க முடியுமா? ఎవరైతే ఇలా చేశారో వాళ్ళందరినీ నేను పిలిచి నా చేతులతో నేను వాళ్ళకు వంట చేసి దేవుని ప్రేమ అంటే ఇలా ఉంటుందని నేను వాళ్ళ దేవుని ప్రేమ చూపించాలని నేను అంతగా నేను వాళ్ళని క్షమిస్తున్నానని ఆశపడి వాళ్ళకి చెప్పాను. ஸோ என்னுடைய கணவருடைய தங்கச்சி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய அண்ணனை இப்படி கொலை செஞ்சவங்களும் நான் விடவே மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க அப்படி சொல்லும் போது நான் என்ன சொன்னேன்னா, நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க, ஒருவேளை என்னுடைய கணவரை கொண்டவங்க என்கிட்ட இந்த இடத்துல வந்தா கூட என் கையால் அவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு போட்டு ஆண்டோடைய அன்பை நான் அவங்களுக்கு வெளிப்படுத்துவேனே தவிர அவங்க மேல நான் கோவப்பட மாட்டேன்னு சொல்லி